40வது ശ്ലോകം. സഹ വ്യാപകതയാ ആത്മാനം വ്യതിരിക്തതയാ ആത്മനി വിദ്വാൻ സ്വപ്ന ഇവ അമർഷ സാക്ഷിണം വിരരാമ ഹ. സവ്യാപകതയാത്മാനം വ്യതിരിക്തതയാത്മനി വിദ്വാൻ സ്വപ്ന ഇവാമർഷ സാക്ഷിണം വിരരാമ ഹ. പത്നിയോട് കൂടി ചേർന്ന് രജോ ഗുണ തമോ ഗുണങ്ങളൊന്നുമില്ലാത്ത 100 വർഷങ്ങൾ அந்த கிருதயுகத்துல தபசு செஞ்சுட்டு இருக்கிற மலையத்வஜன் அப்படிங்கிற பாண்டிய தேச ராஜா. அவரு தனியா தபசு பண்ணலை. சஹா பத்னியோடு கூடி சேர்ந்து இப்படியெல்லாம் தபசு செஞ்ச அந்த ராஜா. சஹா அப்படின்னு சொன்னது அவரோட சிரேஷ்டதைகளை வர்ணிக்கிறதாக்கும். எந்த அளவுக்கு சிரேஷ்டதை இருக்கிற ராஜாவாக்கும் அவரு அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்கு வேண்டிட்டாக்கும் அந்த சஹா. சிரேஷ்டனான மலையத்வஜன் அப்படிங்கிற பாண்டிய தேச ராஜா. ஆத்மானம் ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது என்னவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டார். വ്യതിരിക്തതയാ ശരീരം, ഇന്ദ്രിയം, അന്ധകരണം, മനസ്സ് ഇതിലേന്തെല്ലാം അപ്പാർപ്പെട്ടവനാക്കും ஆத்மஸ்வரூபன் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டார். வியாபகதையா சர்வவியாபியான ஆத்மஸ்வரூபனை தெரிஞ்சுண்டார். எல்லா இடத்திலையும் நிறைஞ்சு நிற்கிற ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படிங்கிற அந்த பகவான பரம்பொருளை தெரிஞ்சுண்டார். எல்லாத்திலேந்தும் வித்தியஸ்தனான ஆத்மா அந்த ஆத்மஸ்வரூபத்தை, വ്യതിരിക്തനാன ஆத்மஸ்வரூபனை, எல்லா இடத்திலையும் ரொம்பி நிற்கிற ஆத்மஸ்வரூபனை தெரிஞ்சுண்டார். ஆமர்ஷ சாட்சினம் ஒரகல்லில தங்கத்தை உரைச்சு பார்க்குற மாதிரி அந்தக்கரண விற்த்திகளோடு நம்மளோடு அந்தக்கரண விற்த்திகளோடு சாட்சியாக்கும் ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறதையும் அவர் தெரிஞ்சுண்டார். ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது நம்மளோட அந்தக்கரண பிரவൃத்திகளை உரைச்சு பார்க்கிற உரகல்லாக்கும் அப்படின்னு அவர் தெரிஞ்சுண்டார். உரகல்லில தங்கத்தை உரைச்சு பார்த்து அது தங்கமாக்குமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி அந்தக்கரண விற்த்திகள் உரைச்சு பார்க்கிற சாட்சியாயிருக்கிற உரகல்லாக்கும் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு அவர் தெரிஞ்சுண்டார். சொப்னஹா இவா ஜீவித அனுபவங்கள் எல்லாமே சொப்பன திருஷ்யங்களை மாதிரி ஆக்கும் அப்படின்னு வித்வான் தெரிஞ்சுண்டுட்டு ஆத்மனி விரராமா பிரவൃത്തി விஷயங்களிலேருந்து അന്തരാത്മാവിൽ ലയിച്ചാർ. ഹാ എന്നൊരാശ്ചര്യം அப்படின்னு நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிசு கிட்ட ஆச்சரிய சப்தத்தை புறப்படுவிக்கிறார். രജോ ഗുണ തമോ ഗുണങ്ങളോട് കൂടി ചേർന്ന് ഭഗവാനോട് നാമം കൂടിയും ഉച്ചരിക്കാത്ത ജന്മം കിടച്ച പുരഞ്ജനൻ
அடுத்த ஜென்மத்தில் சத்குணம் இருக்கிற அப்பாவோடு புத்திரியாயிட்டு ஜெனிச்சு சத்குணம் இருக்கிற கணவரை லபிச்சு சத்குணம் வந்து சேர்ந்த பகவான கணவரோடு கூடி சேர்ந்து கூப்பிட்டுருக்கா. ஆத்ம தத்துவ ஸ்வரூபம் தெரிஞ்ச கணவரான மலையத்வஜன் பிரகிருதி விஷயங்களிலிருந்து விடுபட்டு பகவானில பரிபூர்ணமாயிட்டு சரண்டரிங் பொசிஷனில் லயிச்சிட்டார். கூட இருக்கிற பூர்வ ஜென்ம புரஞ்சனா இருக்கிற ஆத்மா இப்ப வசிக்கிற வைதர்பியோடு சரீரம். அந்த வைதர்பி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கா. கணவரோடு கூட தபஸ் அனுஷ்டிச்சுட்டும் இருக்கா. அந்த கணவர் இப்போ பகவானில லயிச்சாச்சு, இந்த பிரகிருதியுமாயி விடுபட்டாச்சு. ஹா, ஆச்சரியந்தான் இது. இப்படி ஆக்குமானா பூர்வஜன்ம புரஞ்சனும் பகவத் தத்துவ தர்சனத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படிங்கிற ஆச்சரிய சவுண்டாக்கும் இது. நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸுகிட்ட ஹா அப்படின்னு சொன்னது. 41வது ஸ்லோகம். சாட்சாத் பகவதஹ உக்தேன குருணா ஹரிணா மிருபா விசுத்த ஞானதீபேன ஸ்புரதா விஸ்வதோமுகம். சாட்சாத் பகவதோக்தேன குருணா ஹரிணா மிருபா விசுத்த ஞானதீபேன ஸ்புரதா விஸ்வதோமுகம். நிருபா நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸ கூப்பிடுறதாக்கும் ராஜாவே அப்படின்னு. சாட்சாத் பகவதஹா உக்தேனா பகவான் நாராயணனே உபதேசிச்ச, பகவான் நாராயணனாலேயே உபதேசிக்கப்பட்ட குருணா அஜானத்தை இல்லாம பண்ணி ஞானத்தை கொடுக்கிற உபதேசத்தால இந்த உலகத்துக்கே உபதேசம் பகவான் செஞ்சாரே, அந்த உபதேசத்தால விசுத்த ஞான தீபேன பகவான் உபதேசிச்ச ஞான தீபத்தால விசுத்த ஞான தீபேன விஸ்வதோமுகம். பகவான் உபதேசிச்ச ஞான தீபத்தால பிரபஞ்சத்தோடு எல்லா பாகத்துக்கும் ஸ்புரதா நன்னா பிரகாசிக்கிற. அது வரைக்கும் இந்த ஸ்லோகம். 42வது ஸ்லோகம். பரே பிரம்மணி ச ஆத்மானம் பரம் பிரம்மா ததா ஆத்மனி வீட்சமானஹ விஹாய ஈச்சாம் அஸ்மாத் உபரராமஹ. பரே பிரம்மணி ஜாத்மானம் பரம் பிரம்ம ததாத்மனி வீட்சமானோ விஹாயேச்சாம் அஸ்மாத் உபரராமஹ. பரே பிரம்மணி ஆத்மானம் பரபிரம்மத்த ஆத்மாவிலையும் ததா அப்படியே ஆத்மனி பரம்பிரம்மா ஆத்மாவில பரபிரம்மத்தையும் வீட்சமானஹா தர்ஷிக்கிறவனாயிட்டு அதுக்கப்புறம் ஈச்சாம் அந்த தர்சன
മൊത്തക്കൂടിയും വിഹായ ഉപേക്ഷിച്ചിട്ട് അസ്മാത് இந்த പ്രകൃതിയിലേந்து ഉപരരാമ വിടുതൽ പ്രാപിച്ച് പ്രപഞ്ചத்துக்கு അപ്പാർപ്പെട്ട പരമ്പൊരുളിലെ മനസ്സ് ചേർത്തി വെച്ച് அந்த മലയധ്വജനോട് ജീവൻ ശരീരത്തെ വെടിഞ്ച് அந்த ஜீவன் பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரமபதம் பிராபிக்கிறதுக்கு அந்த ஜீவனுக்கு சாதிச்சது. மோட்சம் பிராபிச்சது மலையத்வஜனோடு அந்த ஜீவன். ஹா ஆச்சரியம் ஆச்சரியம் அப்படின்னு நாரத முனி ஹா அப்படிங்கிற சப்தத்தை இங்க புறப்படுவிச்சார். என்னொரு பாக்கியசாலியாக்கும் இந்த மலையத்வஜனோடு அந்த ஜீவன். 43வது ஸ்லோகம். பதிம் பரமதர்மஜ்ஞம் வைதர்பி மலயத்வஜம் பிரேம்ணா பர்யசரத் ஹித்வா போகான் சா பதிதேவதா. பதிம் பரமதர்மஜ்ஞம் வைதர்பி மலயத்வஜம் பிரேம்ணா பர்யசரத் ஹித்வா போகான் சா பதிதேவதா. பர்யசரத் ஹித்வா பர்யசரத் ஹித்வா போகான் சா பதிதேவதா. பிரேம்ணா பர்யசரத் ஹித்வா போகான் சா பதிதேவதா. அத்வைத பாவம் வந்து சேர்ந்து இந்த நானும் பரபிரமவும் பிரகிருதியில சர்வவும் ஒன்னாக்கும் அப்படிங்கிற பாவம் வந்து சேர்ந்த ஸ்திதியில பிரகிருதியிலேந்து விடுதல் பெற்ற அந்த ஜீவன், ஜீவனில்லாத அந்த சரீரம், அந்த சரீரத்தை சுശ്രൂഷിച്ചുണ്ട് பூர்வஜன்ம புரஞ்சனனோடு ஜீவனாயிருக்கிற இந்த ஜென்மத்துல விதர்பராஜ குமாரியாயிட்டு புனர்ஜனிச்சிருக்கிற சா விதர்ப கன்யகையான வைதர்பி அப்படிங்கிற மலையத்வஜனோடு தர்மபத்னி. மலையத்வஜம் மலையத்வஜன் அப்படிங்கிற பரமதர்மஜம் பதிம் சிரேஷ்டனாயிருக்கிற அந்த கணவரை நன்னா சுശ്രൂഷ பண்ணிட்டு இருக்கா. கணவர் தியான நிலைமையில பகவானை தியானிக்கிறார் அப்படின்னு நினைச்சுட்டு கணவரோடு ஜீவனில்லாத சரீரத்தை சுശ്രൂഷിச்சுட்டு இருக்கா. பிரேம்னா பர்யசரத் பிரேம பாவத்தோடு கூடிட்டு சுശ്രൂഷിச்சுட்டு இருக்கா. ஹித்வா போகான் எல்லாவித போக சௌக்கியங்களையும் வெடிஞ்சு பதிதேவதா கணவரை தெய்வமாயிட்டு பார்க்கிற பதிவிரதையான அவள் ஜீவன் போன அந்த சரீரத்தை சுശ്രൂഷിச்சுட்டு இருக்கா. சந்நியாச ஜீவிதமாக்கும் அந்த தம்பதிகள் அங்க ஜீவிக்கிறா. பகவானில மட்டும் மனசர்ப்பிச்சுண்டு வாழ்ந்துட்டு இருக்கா. 100 வருஷ காலமாக்கும் அப்படி தபஸ் அனுஷ்டிச்சது. பகவானை கூப்பிட்டு பிரார்த்திக்கிறதுக்கான தெம்பு இருக்கிற அளவுக்கு மட்டுமே உணவை சாப்பிட்டு மலையத்வஜன் அப்படிங்கிற பரம பக்தனான வைதர்பியோடு கணவன், மலையத்வஜனோடு மனைவியான வைதர்பி, அந்த மலையத்வஜன மனைவியான வைதர்பி
பக்தி ஸ்ரத்தையோடு கூடிட்டு பரிசாரம் பண்றதாக்கும் பார்க்கிறோம். பரிசரிக்கிறது பகவல் பக்தனை சுശ്രൂഷിக்கிறா அப்படின்னு நம்ம இங்க எடுத்துக்கிறோம். കാരണം வைதர்பிக்கு സ്വമേധയാ ഒരു பக்திയൊന്നും வந்துட்டில்லை. பகவல் பக்தி இருக்கிற பக்தனான கணவரை வைதர்பி சுശ്രൂഷിக்கிறா. பகவல் பக்தனை சுശ്രൂഷിக்கிறதாலேயே வைதர்பிக்கு கட்டாயம் முக்தி மார்க்கம் தெளிஞ்சு வரும். அப்படிங்கிறதையும் நம்ம இங்க விசாரம் செய்யறோம். ഭഗവാനിലെ ലയിച്ചു ചേർന്ന മലയധ്വജനോട് ജീവൻ இப்போ வைதர்பி சுശ്ரூஷ பண்ணுற அந்த சரீரத்தில் ஜீவன் அப்படிங்கிறது கிடையாது. கணவர் தியான அவஸ்தையில உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படின்னு நினைச்சிட்டு அக்கம் சுശ്രൂஷை பண்ணிட்டு இருக்கா. நாற்பத்தி நாலாவது ஸ்லோகம். சீரவாசா விரதக்ஷாமா வேணீபூத சிரோருஹா பபௌ உபபதிம் சாந்தா ஷிகா சாந்தம் இவ அனலம். சீரவாசா விரதக்ஷாமா வேணீபூத சிரோருஹா பபாவுபபதிம் சாந்தா ஷிகா சாந்தமிவானலம். சீரவாசா வஸ்திரம் அப்படிங்கிறது மரத்தோல். விரதக்ஷாமா கடின விரதத்தால மெலிஞ்ச சரீரம். சிரோருஹா தலைமுடியில வந்து சேர்ந்திருக்கிற வேணீபூதா ஜடாமுடியோடு கூடி இருக்கிறவளா இருக்கிறவள். சாந்தா சௌமியமான பாவத்தோடு கூடி இருக்கிறவள். சாந்தம் அனலம் நன்னா ஆளிக்கத்தர அக்னி எரிஞ்சு அடங்கினா. சிகம் இவா சாந்தமான அந்த ஜுவாலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி வீரசூர பராக்கிரமங்கள் எல்லாம் அடங்கி சரீர மன இந்திரிய கண்ட்ரோல் வந்ததால அந்தக்கரண சுத்தி வந்து சேர்ந்ததால பகவல் ஸ்வரூபனை தர்ஷிச்ச கணவருக்கு பக்கத்துல மனைவியான வைதர்பி ரொம்ப சௌமிய பாவத்தோடு கூடி உபபதிம் கணவரோடு பக்கத்துல பபௌ பக்தி பாவத்துல ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆயிட்டு ரொம்ப அனுசரணையோடு கூடிட்டு காரியங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்துண்டு அந்த கரண சுத்தியோடு கூடிட்டு கணவரை சுശ്രൂഷിச்சுண்டு இருக்கா. 45வது ஸ்லோகம். அஜானதி பிரியதமம் யதா உபரதம் அங்கனா சுஸ்திர ஆசனம் ஆசாத்ய. சுஸ்திர ஆசனம் ஆசாத்ய யதா பூர்வம் உபாச்சரது. அஜானதி பிரியதமம் யதோபரதமங்கனா சுஸ்திராசனமாசாத்ய
யதா பூர்வமுபாசரத். நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் மலையத்வஜனோடு ஜீவன் பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த பரமபதத்தை அடைஞ்சது, மோட்சத்தை பிராபிச்சது அப்படிங்கிறத நம்ம பார்த்ததாக்கும். எந்த அளவுக்கு அதிஷ்டம் பண்ணின ஜீவனாக்கும் மலையத்வஜனோடு ஜீவன் அப்படின்னு நாரதமணி ஆச்சரிய சப்தம் புறப்படுவிச்சத நம்ம பார்த்ததாக்கும். ஜீவன் போன விஷயம் ஒன்றும் தெரியாமையாக்கும் கணவரை சுശ്രൂஷை பண்ணிட்டு இருக்கா மனைவி. அங்கனா அவள் அந்த வைதர்பி அப்படிங்கிறவள் யதா எப்ப வாக்குமோ உபரதம் பிரகிருதியிலேந்து விடுபட்டு பரம்பொருளில பிரியதமம் கணவரோடு ஜீவன் லயிச்சத அஜானதி தெரியாத அவஸ்தையில சுஸ்திர ஆசனம் ஸ்திரமாயிட்டு உட்கார்ந்துட்டு பகவானை தியானிக்கிறார் கணவர் அப்படின்னு நினைச்சுண்டு ஆசாத்தியா கணவரோடு பக்கத்துல போய் நின்னுட்டு யதாபூர்வம் எப்பவும் சுശ്രൂஷை பண்ற மாதிரி உபாசரது சுശ്രൂஷை பண்ணினா. வைதர்பி ആരാക്കും அப்படிங்கிறது நம்மளோட நினைவில கட்டாயம் உண்டாகணும். புரஞ்சனி கதையில புரஞ்சனோடு சரீரத்துக்குள்ள புரஞ்சனன் வசிச்ச அந்த மனுஷ சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவோடு பேராக்கும் புரஞ்சனன். புரஞ்சனன் அப்படிங்கிற அந்த ஜீவாத்மா நரகங்களில சூஷ்ம சரீரத்தோடு கூடிட்டு போயிட்டு யாதனா சரீரத்தோடு கூடியும் போயிட்டு பலவித துரிதங்களை அனுபவிச்சு பாபபலங்கள் எல்லாம் அனுபவிச்சு தீர்த்ததுக்கு அப்புறம் சத்குணம் இருக்கிற பகவத் பக்தனான விதர்ப ராஜாவோடு புத்திரியாயிட்டு ஜனிச்சு சத்குண சம்பன்னனான மலையத்வஜனோடு தர்மபத்னியாயிட்டு இப்போ பரபிரம பதவி அடைஞ்ச மலையத்வஜனோடு ஜீவனில்லாத சரீரத்தை ஜீவன் இல்லை அப்படின்னு தெரியாதக்கு சுശ്രൂஷை பண்ணிட்டு இருக்கா. பூர்வ ஜென்ம புரஞ்சனன் அப்படிங்கிற அந்த ஜீவாத்மா வைதர்பி ஆயிட்டு புனர்ஜனிச்சு இப்போ மலையத்வஜனை சுശ്രൂஷை பண்ணிட்டு இருக்கா. கணவர் அப்படிங்கிறவர் தியானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படின்னு நினைச்சு ஜீவன் இல்லாத சரீரத்தை இத்தனை காலம் சுശ്രൂஷை பண்ணினா மாதிரி 100 வருஷமாக்குமே அங்க தபஸ் இருந்தது. அப்ப டெய்லி இருக்கிற ருட்டீன் ஒர்க் மாதிரி பலவிதமான சுശ്രൂஷை அந்த சரீரத்துக்கு செஞ்சா. ஜீவன் இருக்கிற மலையத்வஜனை சுശ്രൂஷிக்கிற மாதிரியே ஜீவன் இல்லாத அந்த சரீரத்தை சுശ്രൂஷை பண்ணிட்டு இருக்கா. கணவர் இறந்து போனது தெரியலை, அந்த ஜீவன் அந்த சரீரத்திலேருந்து பிரிஞ்சு போனது வைதர்பிக்கு தெரியலை.